welcome to Aliso Tech. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா we have to see a task. So last classல நம்ம access specifier பார்க்கும்போது we have to give some other task in a command. So commandல நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு நீங்க பண்ணி எனக்கு ஃபார்வர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ப்ராசஸ் கொடுத்திருந்தேன். அண்ட் நாங்களும் என்ன பண்ணிருக்கோம், நாங்க இங்க கீழே அட்டாச் பண்ணியிருந்தோம், இந்த கொஸ்டினை தான் அட்டாச் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த கொஸ்டினை பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். பிகாஸ் ஏன் ஒரு டாஸ்க் கொடுத்து அதை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு அப்ளை இன் யுவர் ரியல் வேர்ல்ட் ப்ராசஸ். அப்பதான் ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் உங்களுக்கும் தெரியும் எங்க இதெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் கொஸ்டின். ஏன்னா நம்ம வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பார்த்திருக்கோம். ஏன் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இது மோர் ஓவர் எந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் மாதிரி தான். ஸோ சம்வேர் உங்களுக்கு ரிட்டனா இருக்கலாம், இல்ல டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது எம்சிக்யூ மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா அப்ளை ஆகும். பிகாஸ் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராமிங். ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வச்சு இந்த கொஸ்டின் இருக்கும்போது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்லயே ஒரே ஒரு ஆக்சஸ் லெவல யூஸ் பண்ணிருக்கு. இட் இஸ் கால்ட் ஆஸ் அ பிரைவேட். ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே எதை வச்சு அடங்கியிருக்குன்னா பிரைவேட்டை வச்சு தான் அடங்கியிருக்கு. அப்படி பாக்குறப்போ கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். கிளாஸ் பேங்க் அக்கௌண்ட் ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா பேங்க் அக்கௌண்டா இருக்கு. அண்ட் எனக்கு வந்து வேரியபிள் வந்து என்னவா இருக்கு, பேலன்ஸ்ன்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் இந்த பேலன்ஸ் ஷுட் நாட் ஆக்சஸ் டைரக்ட்லி அவுட் சைட் தி கிளாஸ். அப்போ எனக்கு அந்த பேலன்ஸ்ன்ற வேரியபிள் வந்து வெளியே ஆக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராப்ளம். இந்த செஷன் ஃபுல்லாவே எனக்கு என்னவா இருக்குன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. இந்த ப்ராப்ளமேட்டிக்காக கீழே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டிக்ளேர் தி பேலன்ஸ் வேரியபிள் யூசிங் தி பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணணும். அதோட வேரியபிளுக்கு முன்னாடி அதோட ஆக்சஸ் லெவல் பிரைவேட்னு வச்சிடணும். அடுத்தது கிரியேட் அ மெத்தட் so get balance to return the balance value. so balance value எனக்கு ரிட்டர்ன் பண்றதுக்காகவே எனக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா get balance ன்னு சொல்லியிருக்காங்க. from another class try to access balance only using this method not directly. இந்த மெத்தட் வழியா என்ன பண்ணுங்க, ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திங்க் அண்ட் ஆன்சர். நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பயுமே என்ன ஆகாது, ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பேலன்ஸ் வந்து ஏன் டைரக்டா ஆக்சஸ் ஆகல, பிகாஸ் அது பிரைவேட்ல இருக்கு. அடுத்தது ஹவு டஸ் தி பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஹெல்ப் இன் அ டேட்டா செக்யூரிட்டி. டேட்டா செக்யூரிட்டிக்கு அது எப்படி ஸ்பெசிஃபையரா யூஸ் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் எப்படி இருக்குன்னு கொடுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண டூல் வந்து ஸோ எனக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா எக்லிப்ஸ். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா டாஸ்க்குள்ள வந்து நியூ என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஸோ எனக்கு வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். கிளாஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஏன் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா, ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண போறேன் என்னோட ஓன் கிளாஸ். என்னோட கிளாஸ் வந்து எனக்கு என்னன்னா இட் வில் பி பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட். ஸோ இதுல வந்து எனக்கு வந்து வேண்டாம், இது வந்து என்னோட சப் கிளாஸா இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வைட் மெனு கொடுக்காம என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். இட் வில் பி கிரியேட்டட் ஹியர். இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். ஸோ பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் கொடுத்து ஸோ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். ஸோ நான் பிரைவேட்னு கொடுத்துருக்கேன். ஒன் செகண்ட். பிரைவேட்னு கொடுத்துட்டேன். ஹியர் I will be declaring here for a private. வேற private நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க நான் என்ன பண்றேன், ஒரு வேல்யூ ஃபிட் பண்றேன். ஸோ என்னோட வேல்யூ வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா இட் வில் பி அ டேட்டா டைப் இஸ் டபுள். ஏன் டபுள்னா கொஞ்சம் வேல்யூ பெருசா இருக்கும், அதனால டபுள்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஏன் இந்த டபுள் யூஸ் பண்றோம்னா இப்போ பேங்க் பேலன்ஸ் எப்படியோ பாயிண்ட்ல வரும், சம் அதர் வேல்யூஸ் வந்து நார்மலா இருக்கும். இப்போ வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். வேரியபிள் வந்து அங்க சொன்ன மாதிரி இட் இஸ் அ பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ்ல நான் என்ன பண்றேன், என்னோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்றேன், நான் கிரியேட் பண்ணிருக்கேன் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ ஐ வில் பி கிவ் சம் அதர் வேல்யூஸ். ஸோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 5000 rupees கொடுத்துக்கிறேன். ஏன் 5000னா ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட்டுக்காக ஒரு நியூமரிக் வேல்யூ 5000 கொடுத்து என்டர் கொடுத்துறேன். இட் வில் பி டன். அடுத்து என்ன சொல்றாங்க, யூ ஹேவ் டு கிரியேட் அண்ட் கெட் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், யூசிங் அ பப்ளிக். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க டேட்டாவை எங்கதான் பிரைவேட்ல கொடுத்தாலும் யூ ஹேவ் டு யூஸ் அ பப்ளிக் டு பப்ளிஷ் தி டேட்டா. ஸோ இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், டபுள் கொடுத்துக்கிறேன். ஸோ டபுள் கொடுத்துட்டு என்ன பண்றேன், டேட்டாவை ப்ராசஸிங் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஐ ஹேவ் டு யூசிங் எ மெத்தட். நல்லா பாத்தீங்கன்னா நான் வைடு கொடுக்கல,
void கொடுத்திருந்தா கண்டிப்பா explicit மட்டும் கொடுத்திருக்கணும். நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், data type கொடுத்திருக்கேன். so இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், get balance. நான் camel case formatல கொடுத்துக்கிறேன். okay, I will be a open the curly braces. okay, சின்ன spelling mistake. get balance and இங்க வந்து open brace close brace கொடுத்தாச்சு. so here இங்க என்ன பண்ணும், change into return type void. ஏன் என்ன reason அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னும் இதுக்குள்ள நான் return type கொடுக்கல, அதனால இந்த process. so இப்படி change பண்றாதீங்க, you will be directly give a double. okay, so நான் இப்போ இங்க கொடுக்கிறேன். இப்போ பாருங்க, so I will be give here return. ரிட்டர்ன்ற கீவேர்ட் கொடுத்து இப்போ பாருங்க அந்த இதுவே காணும். நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன், I want to return the balance. நான் கொடுத்திருக்க பேலன்ஸ் அமௌண்ட் எனக்கு என்ன ஆகணும்னா ரிட்டர்ன் ஆகணும். okay, it will be done. so எனக்கு இந்த பேலன்ஸ் டபுள் வேல்யூ, it will be returning some other values. இது எல்லாமே எனக்கு பக்கா. இப்போ நான் another class கிரியேட் பண்றேன் in same here. so என்ன கிளாஸ்ன்னு பாத்தீங்கன்னா just test bank அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஏன் டெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னா, சும்மா ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ்க்காக டெஸ்ட் பேங்க். அண்ட் ஹியர் ஐ நீட் அ பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. இங்க கண்டிப்பா நம்ம கால் பண்ற பர்பஸ் வச்சிருக்கிறதுனால பப்ளிக் ஸ்டாட்டிக் void main கொடுத்திருக்கேன். அண்ட் ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் a object using this class. ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா ஒரு கிளாஸ் வேணும், பிகாஸ் கிளாஸ் தான் வந்து எனக்கு என்னது ஆப்ஜெக்ட்டோட ப்ளூ பிரிண்ட்கான ப்ராசஸ். ஸோ ஹியர் ஐ வில் பி கிவ் மை கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் என்னது, ப்ரீவியஸ் கிளாஸ் நேம். பேங்க் அக்கௌண்ட் தான் என்னோட கிளாஸ் நேம். okay, so நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா பேங்க் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டேன். here I will be create a account or finance whatever it is or OBJ கொடுத்துக்கலாம், இல்ல ACC கூட கொடுத்துக்கலாம். what you want, என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ you have to create that equal to, ரொம்ப important, you have to mapping the value into using a new keyword. வேல்யூவை ஹீப் மெமரியில நீங்க ஸ்டோர் பண்றதுக்காக நியூ கீவேர்ட் கொடுத்துருக்கீங்க. இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், I have to calling my constructor like it is called as a balance. பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ப்ராசஸை நான் இங்க என்ன பண்றேன், கன்ஸ்ட்ரக்டர் மூலமா டிஃபைன் பண்ணேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்காங்களே, அப்படி கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பாக்குறாங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யூ வில் பி கெட் அ கன்ஃபியூஷன். ஸோ அப்படி இல்லாம வி ஹேவ் டு see a next topic is a constructor தான். ஸோ அது என்னன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க நான் பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பா என்ன பண்ணணும், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். இப்போ தெரியுதா ஏன் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம்ட்டு, பிகாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட மெயின் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இங்க எக்ஸ்பிளிசிட் ஆகியே ஆகணும். ஸோ ஷார்ட்கட் sys out done, it will be done. ஸோ இதுக்குள்ள என்ன பண்றேன், நான் வந்து இப்போ நார்மலாவே என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெப்ரசென்ட் பண்ணி அங்க இருக்க பேலன்ஸ்ன்றதை கால் பண்றேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். ஏசிசி டாட் அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கால் பண்றேன். ஸோ என்னோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸை நான் கால் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. எங்க கால் பண்ணா டெஸ்ட் பேங்க்ன்றதுல கால் பண்றேன். லைக் லுக் அட் ஹியர், நல்லா மைன்யூட்டா நோட் பண்ணுங்க. ஐ காட் அ எரர். இங்கே எரர் வந்துச்சு, ஏன்னா இது வந்து என்ன ஆகல, சேஞ்ச் ஆகல, பேக்கேஜ் விட்டு சேஞ்ச் ஆகல. அப்போ எனக்கு என்ன ப்ராசஸ், இட் வில் பி ரெப்ரசென்டிங் அ கெட் பேலன்ஸ். அப்போ எனக்கு கெட் பேலன்ஸ் தான் எனக்கு என்ன ஆகணும், ப்ராசஸ் ஆகணும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஐ சேவ் திஸ் போத். லுக் அட் ஹியர், இட் வில் பி காட். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்க பேக்கேஜ் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டு இப்போ நான் இதை ரன் பண்றேன். எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்க. லுக் அட் ஹியர், ஐ காட் அ வேல்யூ. ஸோ நான் டபுள்ல கொடுக்கறதுனால எனக்கு வேல்யூ கிடைச்சு. இன்கேஸ் நான் வந்து நார்மலா கொடுத்திருந்தா ஐ வில் பி வித்வுட் ஐ காட் அ வேல்யூ இன் வித்வுட் பாயிண்ட். நல்லா நோட் பண்ணுங்க, பிரைவேட் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இட் வில் பி ஆக்சஸ் த்ரூ தி ஹெல்ப் ஆஃப் சம் மெத்தட். நம்ம கொடுக்குற மெத்தட் மூலமா என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் யூ யூசிங் அ மெத்தட் டைரக்டா இங்க கால் பண்ணுங்க, இட் நாட் சப்போர்ட். இதுதான் நான் ஆரம்பத்திலே டாஸ்க்ல சொன்னேன். ஐ ஹோப் இந்த பார்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட் கிரியேட் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணுங்க, இல்ல இன்டர்னலாவே என்ன பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் பிரைவேட்ன்றதை ஆக்சஸ் பண்ணும். ஸோ அதை ஆக்சஸே பண்ண முடியாதுன்னு கிடையாது. கிளாஸ் விட்டு கிளாஸ் மாத்தோம்னா we have to use, definitely we have to use the
மெத்தட் ஆஃப் சம்திங் லைக் அத பப்ளிக் வச்சு பண்ணலாம். பண்ணும்போது இட் வில் பி a support to you. So I hope it will be very helpful for your career or your practice. So keep practicing. Thank you.